ஹலோ நண்பர்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் பல்லாவரம் சந்தைக்கு தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம பல்லாவரம் சந்தையில் போய் ஏதாவது பொருள் இருந்தால் வாங்குவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், கீபேடு ஃபோன் ஏதாவது வந்தால் வாங்கி கொடுங்க கம்மி ரேட்டில், கீபேடு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேசிக் ஃபோன் தான் அவருக்கு யூஸ் பண்ண தெரியும், மற்றபடி வேறு எந்த ஃபோனும் அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனு டச் எல்லாம் அவருக்கு யூஸ் பண்ண தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீபேட் ஃபோன் ஏதாவது இருந்தால் கம்மி ரேட்டில் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். அவருக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. வெல்கம் டு R2D Info. வாங்க பல்லாவரம் சந்தைக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. நம்ம பல்லாவரம் சந்தையில் மீட் பண்ணலாம். திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நடந்து பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் பல்லாவரத்துலேருந்து சைக்கிள் வாங்கிட்டு எப்படி தள்ளிட்டு போகிறாரு பார்த்தீங்களா. ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இது ஸ்மார்ட் ஒர்க்கு எவ்வளோ அழகாக வச்சு தள்ளிட்டு போகிறாரு பாருங்கள். ஹார்ட் ஒர்க்கு நம்ம கையில் தூக்கிட்டு போனோம். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நின்று பார்க்குறாரு. பார்த்துட்டு ட்ரெயின் அங்கே தான் வருதுன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஏன் அந்த ட்ரெயின் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணுறதுனா என்ன ஆகிட போகுது? அந்த 2 செகண்டு வெயிட் பண்ணுறதுனால ஏதாவது கோடிக்கணக்கில் நஷ்டமாக ஆக போகுது. பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ட்ரெயின் அங்கே தானே வருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிராஸ் பண்ணிடுறாங்க. நம்ம திரும்பி பார்க்குற அடுத்த செகண்டில் வண்டி வந்து கிட்ட வந்துடும். எக்ஸ்பிரஸ்லாம் இருந்தால் இன்னும் மோசம். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது பார்த்து ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணுங்கள். நம்ம பல்லாவரம் சந்தையில் கடையிலே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் இருந்தது. இது வந்து பார்த்திங்கனாக்கா நோவா மேட் அப்படின்ற பிராண்டு. பார்க்கவே வித்தியாசமாக வேறு லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. எந்த டேமேஜுமே கிடையாது, பக்காவாக இருந்தது. அவர் கடையிலே பார்த்திங்கன்னா சில மொபைல்லாம் இருந்தது. இது வந்து எம்ஐ மொபைல், எம்ஐ நோட் சீரிஸ் இதெல்லாம் இந்த மாதிரி மொபைலு. அதுக்கப்புறம் இது வந்து ஓலாவோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட சார்ஜர். இது வந்து ஓலா, இது பாருங்கள், இதில் போட்டிருக்கு பாருங்கள், இதை போட்டிருக்குங்களா, ஓலா எலக்ட்ரிக்னு சொல்லிட்டு. அதுதான் இதோட சார்ஜ். இந்த சார்ஜரு புதுசு வாங்க போனால் எப்படியோ 10,000 ருபீஸ் கிட்ட வருது. ஆனால் பல்லாவரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்லேயே கிடைக்குது. என்ன காரணம் தெரில, ஒரே ஓலா எலக்ட்ரிக் ஸ்பேராக பல்லாவரம் சந்தைக்கு வருது. வண்டியில் பிரச்சனையா இல்லை இவங்க போடுற ஸ்பேர்ஸில் இந்த குவாலிட்டியானு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்பெரியில் மேலே டார்ச் லைட் வச்ச மாடல் இது. நான் இது வரைக்கும் பிளாக்பெரியில் டார்ச் லைட் வச்சு பார்த்ததே கிடையாது. அதான் டாப்பில் டார்ச் லைட் வச்சு. இது வந்து காப்பியா இல்லை ஒரிஜினலான்னு தெரில. அதுக்கப்புறம் அவர்கிட்ட மிக்சர் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா RC கார்ஸு, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டாய்ஸ் நிறைய இருந்தது. இது எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ் தான் இது. இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி டாய்ஸ் நிறையவே வரும். அதுக்கப்புறம் நோக்கியாவோட கேமரா மொபைல், இது ரொம்ப பழைய மாடல். இது வந்து பார்த்திங்கனாக்கா 2600 சம்திங் ஏதோ ஒரு மாடல், எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆசூஸோட கீபோர்டு இருந்தது. இந்த கீபோர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்து டேபை கனெக்ட் பண்ணுறதா இல்லை டிஸ்பிளே வந்து தனியாக வரும், அதை எடுத்து நம்ம டச் மாதிரி யூஸ் பண்ணுறதா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது என்ன மாடலு, எதுக்கு வர்றது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி கீபோர்டு வந்து நிறையவே நான் பார்த்தேன். பட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. மேலே டிஸ்பிளே மட்டும் தனியாக எடுத்து கழட்டி வச்ச மாதிரி இருக்குது, அது இல்லை அதில். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே மொபைல் ஃபோனாக குமிச்சு வச்சுருக்காங்க. இப்போ தெரியுதுங்களா எவ்வளோ மொபைல் இருக்குது பாருங்கள். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வந்த மொபைல்ஸ் தான். எதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன ப்ராப்ளம் அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட்லி டிஸ்பிளே கண்டமானது அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்பிள் 6s. இது வந்து பேக் சைடில் நல்லாயிருக்கு, ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக காலி. ஆல்ரெடி வந்து ஃபோன் பார்த்திங்கன்னா மொபைலை கழட்டி எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இது கவர் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா சொன்னார் ஒரு மொபைல், 2 மொபைல் 200 ரூபான்னாரு. அதுக்கப்புறம் இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்னாடி காரு, முன்னாடி ஸ்கூட்டரு, நல்லா இருக்குது பார்த்தீங்களா. சின்ன பசங்களுக்கு வாங்கி கொடுத்தா விளையாடுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் லேப்டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ லேப்டாப்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பல்லாவரம் சந்தையில் பொருட்கள் வாங்குறது கம்மி ரேட்டில் கிடைச்சாலும் ஆனால் அதில் உள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குமா அப்படின்றது டவுட்டு. ரெண்டாவது வந்து அது எடுத்துகிட்டு போய் பிரித்தாதான் நமக்கு வந்து அது எவ்வளோ செலவு வைக்கும்ன்றதும் தெரியும். ஏன்னா இங்கேயே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா தோராயமாக தான் நம்ம பார்த்து எது வந்தாலும் வாங்க முடியும். எல்லாமே முழுசாலாம் நம்ம செக் பண்ணி முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வாங்குகிற பொருட்களில் பாதி வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு லக் இருந்தால் ஒர்க் ஆகும், நம்மளுக்கு லக் இல்லைன்னா ஒர்க்கும் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த ஃபோன்லாம் வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ஆப்பிள் 5s இருக்குது, 7 ப்ளஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் மொபைலே நிறைய வச்சுருக்காரு. ஆனால் அவர்கிட்டே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள், இது யமகாவோட ஒரிஜினல் கீபோர்டு. இது கீபோர்டு யாரோ கற்றுக்குறாங்க போகுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்லாம் வேறு எழுதி வச்சுருந்தாங்க அந்த கீபோர்டில். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது பாருங்க,
அந்த மியூசிக்கோட நம்பர் அது வந்து அவங்களே மேனுவலாக எழுதியிருக்கிறாங்க. கற்றுக்கிறவங்க யாரோ இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பொழுது. எனக்கு இந்த மான் தலையை பார்த்தோன்னா மதுரை முத்தண்ண காமெடி தான் ஞாபகம் வந்தது. இது மான், இப்போது சல்மான், அந்த காமெடி தான் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வந்தது இதை பார்த்த உடனே. ஜோக் இல்லையா? இது வந்து 250 ரூபா சொன்னார் மானோட தலையை. இது ஆனால் அது வெறும் தலை மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். ஏன்னா ஃபுல் செட்டாக இருந்தால் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பாருங்க, இது வந்து ஆம்புலன்ஸில் வர சைரன் லைட்டாக இல்லை எதுக்கு வரதுன்னு தெரில. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, ப்ளூ கலரில் இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைட் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்டராக ரிலேவான்னு தெரியல. இது என்னதுன்னு தெரில. நான் பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது எதுக்கு வரும்ன்றதும் தெரில. இது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு பார்ட்ஸ்லேருந்து கழட்டியிருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு கழட்டினாங்க என்ன விஷயன்றது தெரில. இவர்கிட்ட நிறைய அந்த பெரிய பெரிய எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட மீட்டர்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பல்லாவரம் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிஷியனு இல்லை இப்போ வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, எலக்ட்ரானிக் சம்மந்த ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், பொருள் வேணும் அப்படின்னா கூட இங்கே வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டமாக இருந்தால் ஒரு சில கடையில் வந்து அவங்களே ஜென்ரேட்டரும் வச்சுருக்காங்க. அது வச்சு அவங்களே செக் பண்ணியும் கொடுக்குறாங்க. அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணனா கூட அந்த சந்தையோட லாஸ்ட்டு எண்டில் போனீங்க அப்படின்னா, அதாவது ரயில்வே கேட் பக்கம் போனீங்கன்னா அங்கே செக் பண்ணுறதுக்காகவே ஒருத்தர் இருக்கார். 20 ரூபா கொடுத்தா போதும், நீங்கள் வாங்குகிற எந்த பொருளாக இருந்தாலும் அவர் செக் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட ஜென்ரேட்டர் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜென்ரேட்டர் வச்சுருக்காரு. லாஸ்ட் வீடியோ போடும்போது நம்ம அதில் காமிச்சிருப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், மொபைல் பாருங்கள். இதுவும் 6S ப்ளஸ் தான். 6S ப்ளஸ்ஸு கிடையாது, டாப்பில் ஃபுல்லாக நொறுங்கி போயிடுச்சு பாருங்கள். இந்த மொபைல் வந்து 300 ரூபா சொன்னார். 6S இது இந்த ஒரு மொபைல் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து பயங்கர டேமேஜ் ஆகிருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி மொபைல் ஐஃபோன் 6S ஐஃபோன் சீரிஸ் வந்து எடுத்து ஏதாவது மொபைலை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நமக்கு வந்து செலவு ஓவராக இழுத்து விட்டுரும். உள்ளே லாக் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நிறைய தலைவலி இருக்குது இதில். அதனாலேயே அதை வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வாங்கிறதுக்கு இதுவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேப் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்பிளே போனது அது இதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே மாற்றத்துக்கே 6000-8000 கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அது பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த சப்பையாக இருக்குல்ல சாம்சங் மொபைலு, அந்த மொபைலை வந்து பார்த்திங்கனாக்கா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு சாம்சங் டேப். இது ஒரு மிக்சர் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சேல் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வேறு ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கழட்டிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த வண்டியில் இங்கே வச்சுட்டு கீழே ஸ்பீக்கரை கழட்டிட்டு இருக்காரு. இதை வந்து விற்றுட்டாங்க. அது இவர்கிட்ட ஒரு 2-3 கீபோர்டு மொபைல் தான் இருந்தது. பார்த்துட்டு இது நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஆடியோ சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏகப்பட்ட பொருள் வருது. அதுக்கப்புறம் இது வந்து கரும் ஜூஸ் புழிகிற மிஷின். இங்கே பாருங்கள், மிஷின் வந்து பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குதுப்பா. ஃபுல்லாக தூசி இதுவாக இருக்குது. ஆனால் இப்போ மிஷின் ஒர்க்கிங் தான், நீ அப்படியே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறது தான். இது வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ரேட்டை கேட்டிங்கன்னா நானே ஷாக் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 23,000 சொன்னார் அந்த மிஷினை. இந்த பார்த்தீங்களா கார் ஒன்று நிற்கிது, எலக்ட்ரிக் கார். இது எலக்ட்ரிக் காரில் எலக்ட்ரிக் லைட் வச்சுருக்காரு பாருங்கள். மேலே வீல் உடஞ்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே ஒரு சில டேமேஜெல்லாம் இருக்குது. அவுட்ரு பாடியே எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளுக்குள்ளே ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு ஆம்ப் மீட்ரு. இது மில்லி ஆம்ப் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லி ஆம்போ என்னவோ சம்திங் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கீழே இது இருக்குது பார்த்திங்களா, ஈவான் போட்டிருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி, அதாவது கண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடியாக இது இருக்குது பார்த்திங்களா. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கனாக்கா பாயிண்ட் வச்சு நம்ம கண்ணாடி செய்வாங்களாம். ஏன்னா அவர் சொன்னார் ஒரு பாக்ஸு ஃபுல்லாக அந்த கண்ணாடி தான் இருக்குது. ஆப்டிக்கல் லென்ஸுன்னு சொல்லிட்டு சொன்னார். இது மூலிமா தான் நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணுற கண்ணாடியை கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சு கண்ணாடியை செதுக்கி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஜெக்டர் இருந்தது. இங்கே பார்த்திங்களா, இது ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது. இது என்ன கம்பெனின்னு தெரியல. ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் பட்டன்ஸ் எல்லாம் சைடில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா தான் இருந்தது, உடையெல்லாம் இல்லை, நல்லா கண்டிஷனில் தான் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், எடுத்துகிட்டு போனால் நம்ம ரெடி பண்ணலாம். ரேட்டு வந்து 3500 சொன்னார். நம்ம 3500 கொடுத்து எடுத்துகிட்டு போயெல்லாம் அது ரெடி பண்ணுறதுக்கு ஒர்த்து இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோக்கியா மொபைல் ஒன்று வாங்கினேன். சுற்றி முற்றி பார்த்தா எந்த ஒரு டேமேஜும் இருக்கிற மாதிரி தெரில. 100 சொன்னார். நான் 50 கேட்டேன். 50 இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு பேரம் பேசி கடைசியில் 80 வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஃபோனை உள்ளே கழட்டி பார்த்தா எதுவும் டேமேஜ்லாம் இல்லை. சரி சொல்லிட்டு சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட ஒரு நோக்கியா சின்ன பின் சார்ஜர் இருந்தது. போட்டு பார்த்தா எதுவுமே ஆகலை. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை.
ஆனே ஆகலை, ஒன்றும் ஆகலை, டிஸ்பிளே வரல, ஒன்றும் வரல. என்னடா எனக்கு பயமாகி போச்சு, ஐயோ 80 ரூபா வேஸ்ட்டாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பேட்ரி ஏதாவது டவுனாக இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜரை போட்டு விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அடுத்த 5 நிமிஷத்தில் கரண்ட் போயிடுச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கொய்யால இது கரண்ட் வேறு நம்மளுக்கு சதி பண்ணுதேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே மழை. பாருங்க, இபி மீட்ரு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிக்கிருக்கு பார்த்தீங்களா, சுத்தமாக பவரே கிடையாது. இபி மீட்ரு ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். வெளியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்குது, காற்று அடிச்சிட்டு இருக்குது. காற்று அடித்தாலே எங்கள் ஏரியாவில் கரண்ட் ஆஃப் பண்ணிருவாங்க. சரி இன்றைக்கி அவ்வளோதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வந்துட்டோம். கடையில் வந்து சார்ஜ் போடலான்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து கடையில் சார்ஜ் போட்டோம். கடைசியில் நம்ம கடைக்கு வந்து தான் சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனுக்கு. சார்ஜ் போட்டு அப்படியே வச்சாச்சு. 5 hours later. இப்போ சார்ஜ் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃபோன் வந்து அதுவே ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஏன்னா இந்த மாதிரி மொபைல் எல்லாம் பேசிக் மாடல் மொபைல், பழைய மாடல் மொபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி சுத்தமாக டவுன் ஆகி போய் ஆஃப் ஆகிருந்தால் கூட நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிடும், பூஸ்ட் ஆகிடும் பேட்ரி. இங்கே பாருங்கள், சார்ஜ் போட்டால் ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஒர்க் ஆகுது. ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த ஒரு டிஸ்பிளே ப்ராப்ளமோ இல்லை வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப பழைய மாடல்ன்றதுனால இதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டன் ஹார்டாகிட்டுருக்கு. ஒரு 4-5 வாட்டி நம்ம கண்டினியூவாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக பட்டன்ஸும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒர்க்கே ஆகலைன்னா தான் பிரச்சனை. நம்மளுக்கு அழுத்தி ஒர்க் ஆகுதுன்றும் போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, பாம்பு கேமு, கிரிக்கெட் கேமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவுன்சிங் கேமு அதெல்லாம் இருந்தது. நான் இந்த கேமை பார்த்த உடனே ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நான் இந்த கேமை விளையாடி இருப்பேன். பார்த்தீங்களா, இந்த கேமை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, பழைய மெமரியெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இந்த கேமு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேமு தான். இந்த கேமெல்லாம் இல்லைன்னா சான்ஸே கிடையாது. இப்போ தான் பப்ஜி அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரீ ஃபயர் அது இதுன்னு வந்துருக்க வேண்டிய. அந்த காலத்துலலாம் வந்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த பேசிக் மாடல் ஃபோனில் இந்த கேமை வச்சு எத்தனையோ லெவல் எவ்வளோ பாயிண்டெல்லாம் எடுத்துருக்குறோம். அந்த மாதிரி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்லாவரம் சந்தையில் பயங்கர வெயிலுங்க. ஃபோனை எடுத்து வீடியோ ஷூட் பண்ணுறேன், ஃபோனு கொதிக்குது, பேக்கெட்டில் போட்டால் ஃபோன் வெடிச்சிடும் போல இருக்குது, அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது. சரியான வெயில், செம வெயில், ஒன்றுமே பண்ண முடியல. பாதி தூரம் கூட போகல, அதுக்குள்ளே பார்த்தா வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு, கிருகிருன்னு ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது ஆனில் தான் இருக்குது, தெரியுதுங்களா. இது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, பக்காவாக கண்டிஷனில் இருக்குது. நான் பின்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃபோனை. ஆக்சுவலி இந்த ஃபோனை வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 100 ரூபா சொன்னாங்க. இதை பேட்டரியோட தான் இருந்தது. இது ஒரிஜினல் பேட்டரி, இது வந்து நோக்கியாவோட ஒரிஜினல் BL5C பேட்டரி, ஓகேங்களா. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், உள்ளே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது, எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் டேமேஜ்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1280 அப்படின்ற மாடல். இது இருங்க நான் பார்த்து சொல்லிடுறேன். ஆமாம், நோக்கியாவில் வந்து 1280 அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்த மாடல் இது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபோன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாம்பு கேமு, கிரிக்கெட் கேம்லாம் கொடுப்பாங்க. இப்போ என்னங்க பப்ஜி, அந்த காலத்தில் 90s கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வச்சு தாங்க, இதோட முன்னோடி, அந்த பப்ஜியோட முன்னோடி தாங்க இந்த கேமு. இந்த கேமை வச்சு நாங்கள் வந்து மணிக்கணக்காக விளையாடுவோம். அப்போல்லாம் வந்து அந்த கிரிக்கெட் கேம்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பாம்பு கேமு, அப்புறம் அந்த பவுன்சர் கேமு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சான்ஸே கிடையாது. இந்த கேமெல்லாம் விளையாடும் போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளையாட எனக்கே ஆசையாக இருக்குது, இது நம்மளே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபோன் கண்டிஷனும் நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம ஒருத்தருக்காக வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை வாங்கி கொடுத்துருவோம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபோன் நிறைய கிடைக்கும். இந்த கேமை பார்த்தோன்னே தான் எனக்கு ஆசை வந்துச்சு, நம்ம இந்த ஃபோனை நம்மளே வச்சுக்கலாமா கேம் விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கேம் மட்டும்தான் விளையாடுவோம். இது அவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னும் போது அவங்க ஏதாவது ஃபோன் பேசுறதுக்கோ ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு பொருள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு லைட், LED லைட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீலிங்லலாம் ஃபிக்ஸ் பண்ணுற லைட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஒயரோட இப்படியே தான் இருந்தது. இந்த லைட்டை வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா சொன்னாங்க, 80 ரூபா கொடுத்தேன். இதை 80 ரூபாய்க்கு கம்மி கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, கண்டிஷன் நல்லா தான் இருக்குது, எனக்கு பார்க்கும்போதே தெரியும் இது ஒர்க் கண்டிப்பாக 99% இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த தைரியமாக 80 ரூபா கொடுத்து இதை வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த லைட்டு வந்து எனக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதான்றது ஐடியாவே இல்லை. சரி, இதை வாங்குவோம், நல்லா தான் இருக்குது, பாக்ஸ் மாதிரி குட்டியாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டை வாங்கினேன். K லைட் அப்படின்ற பிராண்டோட இது 6000 Kன்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்காங்க. இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, பிரைட்னஸ் தெரியுதுங்களா, இங்கே பாருங்க ஒர்க் ஆகுது. அதான் மேட்ரு, இதில் பிரைட்னஸ் விடுங்க, ஒர்க் ஆகுது. இந்த லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்த்து நம்ம 50 ரூபா கொடுத்து வாங்கினேன். இதை
இந்த லைட்டும் ஒர்த்து, இந்த ஃபோனு வாங்க ஒர்த்து. இந்த பல்லாவரம் சந்தையில் வாங்கின இந்த 2 பொருளுமே ஒர்த்துங்க இந்த வாரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்றது நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தான் காரணம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் ஐக்கனை தட்டி வச்சிங்க. ரொம்ப 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 நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே. இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அவங்களுக்கும் வந்து முன்கூட்டியே நன்றியை சொல்லிடுறேன். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 10,000 1 லட்சம் கோடி கணக்கில் இருக்குது. எல்லாம் நம்ம வந்து கூடி சீக்கிரம் ரீச் பண்ணுவோம். நம்ம கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க நம்ம சேனலில். இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கிவ்அவே தான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது ஒரு வீடியோ ஒன்று பண்ண போகிறேன். அது அடுத்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த வீடியோ வரும். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது என்ன ஏதுன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வீடியோவில் வரும். பாருங்கள். டாட்டா, பை பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.